அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு வரும் மே 18ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலானது வழங்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சமூக வலைதளங்களில் பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கர் பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவருக்கு வரும் மே 28ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலானது வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சவுக்கு சங்கருக்கு வரும் மே 28ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலானது விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பக்ருதீன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் பக்ருதீன், கூடுதல் விவரங்கள். அருணேஷ், அதாவது பெண் காவல்துறையினர், அதாவது பெண் காவலர்களை தரைக்குறைவாக பேசிய வழக்கு தான் அவர் மீது ஏற்கனவே பதியப்பட்டிருந்தது. குறிப்பாக கோவை சிறையிலிருந்து அவர் திருச்சி அழைத்து வரப்பட்டார். குறிப்பாக அவர் திருச்சி சைபர் கிரைம் போலீசார் அவர் மேல வழக்கு பதிவு செய்து அழைத்து வந்துதான் 3 நாட்கள் இந்த விசாரணை என்பது தொடர்ந்து நடந்தது. அதாவது கோவை சிறையிலிருந்து வரவழைக்கப்பட்டு இங்கு வரும் வழியில் பெண் போலீசார்களால் நான் தாக்கப்பட்டேன் என்று நீதிபதியிடம் அவர் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து அவர் அரசு மருத்துவமனையில் அந்த கையை பரிசோதனை செய்தனர். அதன் பின்னர் லால்குடி கிளை சிறையில் அடைக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து இன்று, அதாவது ஒரு நாள் போலீசார் அவரை விசாரணைக்காக அழைத்துச் செல்ல ஏற்கனவே நீதிபதியிடம் கேட்டிருந்தனர். அதன் அடிப்படையில் அவர் இன்று ஒரு நாள், அதாவது சைபர் கிரைம் போலீசார் அவரை விசாரணைக்காக அழைத்து சென்று இன்று மாலை 4 மணிக்கு, அதாவது நேற்று மாலை அழைத்து செல்லப்பட்டு இன்று மாலை 4 மணிக்குள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டதை தொடர்ந்து அதே போன்று சரியாக 4 மணிக்கு இங்கு அரசு மருத்துவமனையில் அவரை உடல் பரிசோதனை செய்து மீண்டும் 4 மணிக்கு இங்கு ஆஜர் செய்தனர். குறிப்பாக இங்கு ஆஜர் செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் அவர்களிடம் நீதிபதி அவர்கள் கேட்டிருந்தார். அதாவது காவல்துறை தரப்பில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா, துன்புறுத்தினார்களா, விசாரணையில் எதுவும் பிரச்சனையா என்று கேட்டார்கள். அனைத்திற்குமே அவர் பதிலளித்தால். குறிப்பாக இந்த அனைத்து ஒத்துழைப்பையும் காவல்துறை வழங்கினார், நானும் ஒத்துழைப்பை வழங்கினேன். மேலும் எனக்கு வைக்கும் ஒரு கோரிக்கை என்பது, கோவை சிறையில் எனக்கு உளவியல் ரீதியாக பிரச்சனை உள்ளது, மன அழுத்தம் அதிகமாக உள்ளது, எனக்கு மருத்துவ உதவியும் அதே போன்று வேறு சிறைச்சாலை, அதாவது கோவை சிறையில் எனக்கு வேண்டாம், அதே போன்று சென்னை, திருச்சி போன்ற சிறைச்சாலையில் என்னை அடைக்க வேண்டும் உள்ளிட்டவர்களை அவர் கோரிக்கையாக வைத்தார். ஏனென்றால் எனக்கு உளவியல் ரீதியாக சிறை வேண்டாம் என்று அவர் கோரிக்கை வைத்தார். இதனைத் தொடர்ந்து நீதிபதி அவர்கள் அந்த கோரிக்கையை ஏற்று நீங்கள் ஒரு மனுவாக கொடுத்தால் நான் அதை பரிசீலனை செய்கிறேன், இதை கோவைக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் என்ற ஒரு கருத்தை தெரிவித்தார். அதன்படி இவரிடம் மனு பெற்றிருக்கிறது. மேலும் தற்போது சவுக்கு சங்கர் 28ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் என்பது நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள். குறிப்பாக 28ஆம் தேதி வரை அவர் கோவை சிறையில் அடைக்கப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டு தற்போது கோவை சிறைக்கு சவுக்கு சங்கர் திருச்சியிலிருந்து அழைத்து செல்லப்படுகிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி பக்ருதீன்.